ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரதிமா விட்டல் சேனல் ஜம்மூஸ் கிச்சன். இது சேனக்கிழங்கு எல்லாருக்கும் தெரியும். இது எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேறு மாதிரி கட் பண்ணி இது பொரியல் செய்வாங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அது வேறு மாதிரினா என்ன, குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கட் பண்ணுவோம், அவ்வளோதான். அது எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அது ரொம்ப எண்ணெயும் வேண்டாம் இதுக்கு. ஹலோ, அப்போது நான் இது காமிச்சேன் இல்லையா, அந்த சேனக்கிழங்கு காமிச்சேன். அப்போ நான் சேனக்கிழங்கு காமிச்சேன் இல்லையா, நான் நறுக்க போகிறேன்னு சொன்னேன், எப்படி நறுக்கணும்னு சொன்னேன். இப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். நறுக்கிந்து பாருங்கள், ஓரளவுக்கு குட்டி குட்டியாக இருக்கணும். எனக்கு டைம் இருக்குல்ல, ஃபாஸ்ட்டாக நறுக்கிறனால கொஞ்சம் பெருசாக எடுத்து இன்னும் சின்னதாக நறுக்கலாம். இப்படி நறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை அலம்பிட்டேன், இன்னொரு தடவையும் ஒரு தடவை வாஷ் பண்ணிடலாம். இது பாருங்கள், இது ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணத்தான் இன்னொரு தடவை வாஷ் பண்ணுறேன். அதில் நல்லா நல்லா அலம்பிடணும். அலம்பிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி ஃப்ரை ஆகிறதுங்கிறது தான் நம்ம இதில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ எண்ணெய் போடலாம். இவ்வளோ 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய். இந்த எண்ணெய் போடும். இப்போ நம்ம கடுகெல்லாம் போடலாம். எண்ணெய் காயட்டும், கடுகு போடலாம். இப்போது மேலும் கடுகு போடலாம் பாருங்க. பொரியுது பாருங்க கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சப்பறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. இன்னும் கடுகோடு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கேன். அது வரக்குள்ள இது ரெட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தள்ளியே போடலாம். இப்போது நாம் இது போடுறோம். கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் மிளகா பொடி போடலாம். அது ஃப்ரை ஆகிறதுக்கு மிளகா பொடி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வதக்கிட்டுருக்கேன். நமக்கு இப்போ வதக்கிற மாதிரியே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வதங்கிடுது. நல்லா அப்படியே ஃப்ரை மாதிரி ஆகிடும். இது வதக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது வதக்கி 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 அந்த ஒரு ஸ்டேஜ் நல்லா ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். வேகத்துக்காக கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். பாருங்கள் எப்படி நல்லா வதங்கின்னு பாருங்கள். இது வதங்க எண்ணெயெல்லாம் கக்கி விட்டுறது. அது கக்கிடுச்சுன்னா நல்லா வதங்கி இன்னும் கொஞ்சம் வதங்கிட்டா இன்னும் எண்ணெய் இது வேணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா வறுக்கணும். உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகும். இது ஆக்சுவலி பசங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த வேக வச்சுட்டு வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு அந்த மாதிரிலாம் தான் பிடிக்க மாட்டேங்கிறது. இது தொடக்கூட மாட்டேங்கிறாங்க பசங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக நறுக்கலாம். பட் எனக்கு டைம் இருக்கலாம், அதனால தான் நறுக்க முடியல. இவ்வளோ நறுக்கினது அது சவுண்டு அப்படி வருது பாருங்கள். இது வதங்கின நல்லா அந்த சிப்ஸு மாதிரி வதங்கின சவுண்டு வருது பாருங்கள்.
இப்படி பண்ணணும். இதை பண்ணிவிட்டு ஒன்று மோர் குழம்போட இந்த மாதிரி தொட்டு இது பண்ணி சைட் டிஷ் வந்து அதுக்கு மெயின் மெனு வந்து மோர் குழம்பு தான் நல்லாயிருக்கும். வேறு சாம்பார் இதோட மோர் குழம்பு தயிர் சம்பந்தமாக அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இது காரக்குழம்பு அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த பாருங்கள் இப்படி கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கல்ல, ரொம்ப நேரம் கிறிஸ்பி ஆகிடுச்சு. பாருங்கள் சவுண்டு பாருங்கள். இப்படி பண்ணால் பசங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் இது என்னென்ன எவ்வளோ வேணும் என்னென்ன வேணுங்கிறத நான் அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.